மனது தெளிவா இருக்கணும். இந்த 3 குணத்தோட எடுத்துட்டீங்கன்னாங்க வானமே இல்லை. எவ்வளவு வெற்றி வேணும் நீங்க அடையலாம். எடுக்கிற முடியல ஜெயிக்கலாம். நீங்க தைரியத்தை பத்தி பயப்பட வேண்டாம். 3 லக்கேது லைஃப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர் எல்லாத்துடையும் பொறுமையாக பழகிக்குங்க. உடம்பையும் மனசையும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்ட்ரோல வச்சுக்கலாம். புது உருவை தரும், புது வாழ்க்கை விருத்தி தரும். இடத்தை மாத்திட்டு போய் நீங்க ரிஸ்க் எடுக்கலாம்னா இடத்தை மாத்திட்டு போயிருங்க. ரிஸ்க்கை வந்து நம்ம 2 மாசம் கழிச்சு வச்சுக்கலாம். வணக்கம் நம்பளே, நான் உங்கள் ராதன் பண்டிட், சிங்கப்பூர்ல இருந்து. நம்மள இந்த வீடியோ டிசம்பர் 2025 வருடம் முடிய போகுது. இந்த மாதம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு எளிதாக பலன்களை நான் போயிடுவேன். எப்படின்னா, என்னைக்குமே ஒரு ராசி பலன்கிறது எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா, உங்கள் ராசி அதிபதி எப்படி இருக்கா, இந்த உடம்பு மனசு எப்படி இருக்கு, அடுத்து 9ஆம் வீட்டுக்கு அதிபதி எப்படி இருக்கா, உங்களுடைய திறமையும் அறிவும் ஜெயிக்குமா, அப்பாவுடைய யாதிலிருந்து வரக்கூடிய டிஎன்ஏ எப்படி பேசுது, உங்களுடைய ஆள் மனது எப்படி பேசுது, இதெல்லாம் 9ஆம் வீடு. அடுத்து 5ஆம் வீடு, கடவுள் உங்களுக்கு என்ன பண்றாரு, போன ஜென்மத்து புண்ணியம் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா, ஸோ somehow you are getting benefits or profits in this month. இதை முடிவு பண்றது 5ஆம் வீட்டுக்கு அதிபதி. அப்போ இங்க ராசி புதன் உங்களுக்கு 6ஆம் வீட்டுல இருக்கிறது லட்சுமிகரம் தான், மகாலட்சுமி யோகம் தான். 7ஆம் வீட்டுக்கு மாறுறது ஒன்றும் தப்பு இல்லை. சூரியன் புதன் சேர்க்கை, அங்க செவ்வாய் சுக்கன் எல்லாம் ஏதோ ஒரு காம்ப்ளிகேட்டடா இருப்பா 23 டிசம்பருக்கு பிறகு. அப்போ உடம்பு மனசையும் வந்து அண்டர் கண்ட்ரோல்ல அவர் வச்சுக்கிறாரு. சுக்கன் உங்களுக்கு 6ல மீடியம், 7லையும் மீடியம், 5க்கு அதிபதி. ஆனால் 9க்கு 10ஆம் வீட்டுல பியூட்டிஃபுல்லா இருக்கான செவ்வாய் சனி ஒண்ணுக்கு பாத்துக்கிற யுத்தம். இப்ப நான் பலன்கா வரப்பார் ஜென்மகுரு வேற. அப்ப உடம்பு ஒரு 10% திணறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடம்பு ஒரு 10% திணறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காரணம், அந்த ராசியில் இருக்கிற குருவும் ராசியை புதன் கம்ஃபர்டபுளா இல்லாம இருக்கிறதும். ஏன்னா 23 டிசம்பருக்கு பிறகு குரு வந்து அந்த மல்டிபிள் காம்ப்ளெக்ஸ்ல போற மாதிரி அந்த அதாவது ஒரு 4 கிரகம் ஒன்று சேர்ந்துக்குது. அதுல சுக்கன் புதன் சேர்க்கையும் வருது, அதுல சூரியன் செவ்வாய் சேர்க்கையும் வருது. அப்ப சூரியன் செவ்வாய் சேர்க்கையில சூரியன் செவ்வாயும் கெட்டவன், சுக்கன் புதன் நல்லவன். ஆனா சுக்கன் புதன் தேவ கிரகங்கள், சூரியன் செவ்வாய், சூரியன் செவ்வாய் அசுர கிரகங்கள். அப்போ அவ்வளவு பெருசா இந்த சுக்கன் புதனை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இந்த சூரியன் செவ்வாய் விட மாட்டான். அப்போ உடம்பு திணறும், மனசும் திணறும். அப்போ நீங்க நல்லா கூலா மைண்ட் வச்சுக்கோங்க, ரிலாக்ஸா மைண்ட் வச்சுக்கோங்க. என்னைக்குமே ஜெயிக்கிறதுக்கான மனது எப்படி இருக்குன்னு தெரியுமா, மனது தெளிவா இருக்கணும். தவறாகவே போயிட்டு இருந்தாலும் உங்கள் மனது தெளிவாக இருக்கணும். உங்கள் மனது அதே மாதிரி அமைதியா இருக்கணும். மனது அமைதியா இருக்கணும், நன்றியோடு இருக்கணும். இது வரைக்கும் உங்களுக்கு யாரெல்லாம் உதவி செஞ்சிருக்காங்க இப்போ பண்ணிட்டு அவங்களுக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கணும். இந்த 3 குணத்தோட எடுத்துட்டீங்கன்னாங்க வானமே இல்லை. எவ்வளவு வெற்றி வேணும் நீங்க அடையலாம். இந்த 3 குணம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேக்ஸிமம் 99.9% பீப்புள்கிட்ட கிடையாது. கடைசிக்கு ஏதாச்சும் 1ஆவது இருக்காது அல்லது 2ஆவது இருக்காது. ஸோ அதனாலதான் நான் வந்து தோக்குறோம். நான் எந்நேரம் கோவப்படுறேன்னா நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்ப இந்த கோவப்படுறவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும், ஒரே இடத்துல சர்க்கிளை சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன் நடுத்தர குடும்பம் இருக்கு, ஏன் ஏழையாவே இருக்கான், தொட்டதுக்கெல்லாம் டென்ஷன், கோபம், கவலை, வூண்டிங், அது அவங்களை தோல்வியடைய செய்யும். அப்ப நம்ம நிம்மதியாகவும் நல்லா எப்பொழுதும் மன தெளிவோடு இருப்பேன், எப்பொழுதும் நிம்மதியா இருப்பேன். நிம்மதி தேடுவேன், நிம்மதி தேடுவேன். அந்த தேடுதல் நமக்கு ரொம்ப முக்கியம். நிம்மதியை தேடுதல், தெளிவை தேடுதல், நன்றியோடு இருக்கிறது, அது ஈஸியாக ஜெயிக்க வச்சிருது. அப்ப இந்த மன தெளிவோடு இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிம்மதி கிடைச்சிருது. குடும்ப விருத்தி ஓகே, கம்ஃபர்டபுள், நாட் கிரேட். அடுத்து எடுக்கிற முடியல ஜெயிக்கலாம். நீங்க தைரியத்தை பத்தி பயப்பட வேண்டாம். 3 லக்கேது எடுக்கிற முடியல ஓரளவுக்கு ஜெயிக்கலாம். சாப்பாடுக்கும் திருமணி, வண்டி வாகனம் ஓரளவுக்கு ஜமாளிச்சுக்கலாம். ஒரு பெரிய விருத்தியை கொடுக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. காரணம்னா அந்த சுகஸ்தான புதன் வந்து 6ஆம் வீட்டுல கூட இட்ஸ் ஓகே. 7ஆம் வீட்டுல போய் செவ்வாயோட சேர்றது தப்பு, சூரியனோட சேர்றதும் கூட அந்த இடத்துல 7ஆம் வீட்டுல கேந்திரத்துல சூரியன் புதன் சேர்க்கை ஓகே, ஆனா செவ்வாயோட சேர்றது தப்பு. அப்ப 23 டிசம்பருக்கு பிறகு உங்களுக்கு செவ்வாயும் புதனும் வந்து 7ஆம் வீட்டுல சேர்ந்துருக்கான். இதுக்கு முன்னாடி 3ஆம் வீட்டுல சேர்ந்திருப்பான், 6ஆம் வீட்டுல சேர்ந்திருப்பான், தவறில்லை. அப்போ இப்ப 7ஆம் வீட்டுல செவ்வாய் புதன் சேர்க்கை உங்களுடைய சந்தோஷத்தை கெடுப்பான், நிம்மதியை கெடுப்பான், சுகத்தை கெடுப்பான். ஆக சந்தோஷம், நிம்மதியை உங்க கண்ட்ரோல வச்சுக்கோங்க. அதனாலதான் சொல்ல வந்து நீங்க நிம்மதியா அமைதியா இருக்குன்ட்டு. அடுத்தது பெயர் புகழ் மரியாதை, அதெல்லாம் ஒரு பெரிய குறை இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்களால ஜமாளித்து கொள்ள முடியும். பெயர் புகழ் மரியாதை உங்களால ஜமாளித்து கொள்ள முடியும். அப்போ ரொட்டீன் லைஃப்ல தொடர்ந்து எடுத்துட்டு போறதான் கரெக்ட். 6ஆம் வீட்டு புதன் சுக்கரன் சூரியன் ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப்ல 7ஆம் வீட்டுக்கு போயிடுறாங்க எல்லாருமே. அப்போ 6ஆம் வீட்டுல புதன் சுக்கரன் சூரியன் இருக்கிற வரைக்கும் ஃபைன் தான். அது 6ஆம் வீட்டுல எதிரிகளாம் சேரலாம். அப்போ அப் டு டிசம்பர் 15 வந்து நீங்க எதிரிகளை ஜெயிக்கலாம், போட்டியில ஜெயிக்கலாம், கடன் வாங்கலாம், கடன் கொடுக்கலாம், ரிஸ்க் எடுக்கலாங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஆனா 7ஆம் வீட்டுக்கு போன பிறகு அது வந்து உங்களுக்கு கடன் வேண்டாம், போட்டி வேண்டாம், பொறாமை வேண்டாம், போட்டியில பங்கெடுத்துக்காதீங்கன்னு தான் சொல்லுவேன். அதை முழு பலன் சொல்றதுக்கு நண்பர்களே, நான் எப்பொழுதும் சொல்றதா, என்னோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் போங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ஏன்னா அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வரட்டும். ஜோதிடம்னா தெளிவா, இப்ப சூரியனா யாரு, புதன் யாரு, செவ்வாய் யாரு, எங்க இருந்தா என்ன பண்ணுவா, எப்படி பண்ணுவா, எல்லாத்தையும். இப்போ உதாரணத்துக்கு குரு சாரத்துல இருக்கிறான், ராகு சாரத்துல இருக்கிறான், சனி வந்து குரு சாரத்துல இருக்கிறான், கேது சுக்கன் சாரத்துல இருக்கான். இதெல்லாம் மைண்ட் வச்சு தான் பேசிட்டு இருக்கு. உங்களுக்கு ஒரு பலன் சொல்ற பொழுது நான் குத்துமதிப்பா சொல்றது இல்லை. அப்ப ஜோதிடம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஜோதிட நம்பிக்கை இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நான் சொல்ற கோச்சார பலன் உங்களுக்கு அப்படியே உங்களை டிராவல் பண்ண வைக்கும். அதுக்கு நான் பயன்படுவேன். மனோதத்துவ ரீதியாக ஏதாச்சும் சொன்னா நீங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் போய் வேணும் கேட்டுப்பாரு. நான் சொல்றதுல ஏதாச்சும் தவறு இருந்துச்சுன்னா நான் மன்னிப்பு கேட்டுக்கேன்.
ஏன்னா நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நம்முடைய ஆழ்மனதிலிருந்து வந்தா நடக்குது. ஆழ்மனதுல நம்ம ஒன்று போய் சேர்த்துறோம் எல்லா விஷயங்களையுமே. போன பர்த்லேருந்து வந்த அந்த டிஎன்ஏனுடைய தொடர்ச்சியோ ஆழ்மனதனுடைய கண்டினியூட்டி நம்ம என்ன நினைக்கிறோம், தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் சொல்றோம் இல்லையா, அதனுடைய தொடர்ச்சி கூட ஆழ்மனதுல இருக்கும். ஆக்சுவலி எங்க அப்பாவுடைய குணம் என்னுடைய ஆழ்மனதில் இருக்கும். எங்க அப்பாவை பார்த்து வளர்ந்ததுனால மட்டும் இல்லை, எங்க அப்பா எங்க அப்பாவுடைய அப்பாவை தாத்தாவை பாட்டு வளர்ந்தார். அப்போ எங்க அப்பாவுடைய குணத்துக்குள்ள எங்க தாத்தாவுடைய குணம் இருக்கும். அது என் மனதுக்குள்ள இருக்கும் ஆழ்மனதுல. அது இப்ப கூட ரிலேட் ஆகும். அப்பா இறந்து 20 வருஷம் ஆச்சு. என் குரு இறந்து கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் 30 வருஷம். அப்போ இவங்கெல்லாம் என்னுடைய ஆழ்மனதுல அவங்களுடைய குணங்களும் சேர்ந்து இருக்கும். இதெல்லாம் என்னையே வழி நடத்தும். அதனாலதான் பெரியவனுடைய பிளஸிங்ஸ் வேணுங்கிறது. அப்போ ஆள் மனதை பத்தி பேசுறதுல நான் கில்லாடி. ஸோ என்னுடைய வீடியோக்கள் பார்க்குறது உங்களுடைய ஆள் மனது டியூன் ஆகும், ஸ்ட்ரென்த் ஆகும், நீங்கள் ஜெயிக்கலாம். ஸோ என்னோட தொடர்ந்து ட்ரெவல் பண்ண. அடுத்து பார்ட்னர்ஸ், லைஃப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர் எல்லாத்துடையும் பொறுமையாக பழகிக்குங்க. யாருடைய கிளாஸ் வச்சுக்கூடாது. அவங்க தப்பாவே சொன்னா கூட நீங்க கூட கடந்து போயிடும். அவசரப்படாதீங்க. காரணம் 7ஆம் வீட்டில் தன கிரகம் சேரக்கூடாது. அதனால அனுசரித்து வாழ வேண்டிய காலமாக நீங்க இதை எடுத்துக்கலாம். அடுத்து 8 10ஆம் வீட்டில் ஃபைன். அதாவது உடம்பையும் மனசையும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்ட்ரோல வச்சுக்கலாம். அறிவும் திறமையும் நீங்க நினைச்சீங்கன்னா கண்ட்ரோல் வச்சுக்கலாம். 9ஆம் வீட்டில் ராகு இருக்கிறனால அறிவுக்கும் திறமைக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்களுக்கு குருவாரி இருக்குது ராகுக்கு. அது வந்து கண்ட்ரோல்டா இருக்கும். இடத்தை மாத்தி விடும், தன்மையை மாத்தி விடும், பழக்க வழக்கத்தை மாத்தி விடும், புது உருவத்தை தரும், புது வாழ்க்கை விருத்தி தரும். இடத்தை மாத்திட்டு போய் நீங்க ரிஸ்க் எடுக்கலாம்னா இடத்தை மாத்திட்டு போயிருங்க. ரிஸ்க் வந்து நம்ம 2 மாசம் கழிச்சு வச்சுக்கலாம். அது மாதிரி இடம் மாறுதல் நல்லது, வாழ்க்கை மாறுதல் நல்லது, பயணங்கள் நல்லது, இரவு நேரங்கள் நல்லது. இப்பதான் ஒரு முக்கியமான பாயிண்ட்ல வரப்போறேன். 2026 த பெஸ்டா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எதனாலன்னா செகண்ட் ஹாஃப்ல குரு பேச்சு ஆயிரும். குரு உங்களை 2ஆம் வீட்டுல உச்சம், தொழில் ஸ்தானம் தன் சொந்த வீட்டை பார்க்கற அங்க சனி இருக்கா. அப்ப என்ன அர்த்தம், 2026 செகண்ட் ஹாஃப் அந்த பெஸ்ட் ஆஃப் யுவர் லைஃப். சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னா உங்களை வந்து அந்த ஜென்ம குருவா இருந்தாலும் ராகுக்கு குரு பாரி இருந்துட்டே இருக்கும், தொழில் ஸ்தானத்த சனி இருந்துட்டே இருப்பாரு. அப்போ ஒரு தொழில் விருத்தியை கொடுத்துட்டே இருப்பார். அப்போ வாழ்க்கை 2ஆ பிரிங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து தொழிலுக்கு எக்ஸ்ட்ராடினரி, செகண்ட் ஹாஃப் தொழிலுக்கும் லாபத்துக்கும் எக்ஸ்ட்ராடினரி. அப்ப 2026 நீங்க நல்லா தொழில் செய்யலாம், லாபத்தை சம்பாதிக்கலாம், வெற்றி அடையலாம். ஸோ உங்களுடைய ஜாதகத்தை திருப்பி நியரஸ்ட் அஸ்ட்ராலஜர் பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னு கேளு. எதற்காக சொல்றாரு நம்பளே, நம்ம எத்தனை படி உயர்றோம் அப்படிங்கிறது நீங்க அப்படியே சிவனேன்னு இருந்துட்டீங்கன்னா நீங்க மேல வர மாட்டீங்க. ஒரு இளநீ வெட்டு விற்கிறவரோ, இந்த மாதிரி பில்டிங்ல பெயிண்டிங் அடிச்சுட்டு இருக்கிறவங்களோ யோசிச்சு பாருங்க. அவரு பெயிண்டிங்லயே ஒரு வாழ்க்கை முடிஞ்சிடும். இளநீ வெட்டு விற்கிறவங்க இளநீ வெட்டியே வித்துட்டு இருப்பாரு. ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியாராவே ரிட்டையர் ஆகிறாரு. என்ன காரணம், அவங்களுக்கு கிரக பேச்சு நடக்கலையா, அவங்களுக்கு குரு பேச்சு ஆகல, அவங்க சனி பேச்சு ஆகலையா. அவங்க ஜாதகத்தை பார்த்து அடுத்த ஸ்டெப் வைக்க மாட்டாங்க. என்னைக்குமே கம்ஃபர்டபுள் ஜோன் விட்டு வெளியே வந்துடும். நீங்க இப்போ ஹைதராபாத்ல இருக்கிறீங்க, சென்னையில் இருக்கிறீங்க, கோயம்புத்தூர்ல இருக்கிறீங்க, பெங்களூர்ல இருக்கிறீங்க. நான் வாழ்நாள் சாகர வரைக்கும் அதை அங்கேயே இருந்து பழகிக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். கோடியில் ஒருத்தனோ பல லட்சங்கள் ஒருத்தர் தான் ஒரே மாதிரி சூழ்நிலையே இருந்து ஜெயிப்பாங்க. DK சிவகுமார் இருக்காரு, ஒரே மாதிரி சூழ்நிலை ஜெயிச்சிருக்காரு. ஏன்னா நியரஸ்ட் டு பெங்களூர் ஒரு வாழ்க்கை, அங்கேயே வாழ்ந்து ஜெயிச்சிட்டார். ஆனா அவர்லாம் உதாரணம் எடுத்துக்கூடாது. ஏன் இப்ப ரஜினிகாந்த் பாருங்க, ஒரு ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து ஜெயிச்சார். ஊரு டு ஊர் வரவங்க எளிதா ஜெயிக்க முடியும். ஏன்னா ராகு கேது சனி சந்தோஷம் அடைஞ்சிருவான். ராகு கேது சனி சந்தோஷம் அடைஞ்சான்னா அவன் பணத்தையும் வெற்றியும் தரான். அப்ப கம்ஃபர்டபுள் ஜோனில் நீங்க வாழ பழகக்கூடாது. 2026 ஒரு பெரிய இடமா இருக்குது, ஒரு பெரிய வெற்றி இருக்குது. ஜாதகத்தை பாருங்க, இடத்தை மாத்துங்க, பெரிய வெற்றியை நோக்கி பயணத்தை எடுங்க. அந்த ஒரு வருஷத்துல 2026 அந்த ஒரு வருஷத்துல என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க தாராளமாக 10 மடங்கு ட்ரை பண்ணி பாருங்க. 4-5 மடங்காக நீங்க அடைஞ்சிடும். வெற்றிக்குரிய வாழ்க்கையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை உங்களுடைய அஸ்ட்ராலஜர் கரெக்டாக கைடு பண்ணினா எனக்கு மெயில் பண்ணுங்க, பே பண்ணுங்க. பியூட்டிஃபுல்லாக நம்ம பிளான் பண்ணலாம். ஒரு 4-5 மடங்காவது இந்த வருஷத்துல ஜெயிக்கிற வழியை பார்க்கலாம். நான் உங்களுக்கு பயன்படுத்த நம்பலை. நன்றி.